ஹலோ மக்களே, வெல்கம் டு ஸ்ரீமஞ்சி vlogs. இன்னைக்கு ஒரு ஸ்பெஷலான டே. இப்போ எவ்வளோ இருட்டாக இருக்குது பார்த்தீங்களா? எஸ் ரைட். ஸோ அம்மா அப்பா அவங்க வந்து அட்லாண்டாவிலேருந்து இங்கே நியூ ஜெர்சி வராங்க. அது ஒரு பெரிய ஸ்டோரி. நம்ம வந்து ஈவினிங் 6:45க்கு ஃப்ளைட் அட்லாண்டா டு இங்கே நியூ ஜெர்சி. அண்ட் நம்ம இதுக்கு முன்னாடி புக் பண்ணுற நம்ம வீடு பக்கத்தில் இருக்கிற ஏர்போர்ட்டெல்லாம் இப்போது இந்த வார் இஷ்யூ அதெல்லாம் உங்களுக்கு தெரியும்ல. ஸோ டிஎஸ்ஏ ப்ராப்ளம்ஸ்னால அந்த பக்கத்தில் இருக்கிற ஏர்போர்ட்டில் நம்ம வந்து டிக்கெட் புக் பண்ணவே முடியல. ஸோ தூரத்தில் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் போவோம் பாருங்கள், அங்கே தான் புக் பண்ண முடிஞ்சுது. அதில் வந்து இன்றைக்கி ஈவினிங் 6:45க்கு நியூ ஜெர்சியில் அட்லாண்டாவில் டிபார்ச்சர். இங்கே வந்து அரைவல் ஒரு 9:30க்கு இருந்தது. பட் கடைசியில் அங்கேருந்து டிபார்ச்சரை வேறு ரீசன் இருக்குது. பட் ஃப்ளைட் 6:45 இருந்துட்டு கடைசியில் இப்போ வந்து 9 o'clock தான் அங்கேருந்து அட்லாண்டாலேருந்து நைட்டு 9 மணிக்கு தான் அட்லாண்டாலேருந்தே ஃப்ளைட் கிளம்புது. ஸோ இங்கே வர்றப்போ ஒரு 11:30 ஆயிரும். நம்ம அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த டிபார்ச்சர் இதெல்லாம் இதை செக்இன் எல்லாம் முடியணும். அதை முடிச்சதுக்கப்புறம் தான் நம்ம வெளியே வர முடியும். ஸோ ரீசன் என்ன அப்படின்னா, ஒன் ஆஃப் த ரீசன் எங்களுக்கு தெரிஞ்சது வந்து நிறைய ஏர்லைன்ஸ் இருக்கும்ல, அதில் ஒரு பர்டிகுலர் ஏர்லைன் ஸ்பிரிட்டுங்கிறது. ஸோ அந்த ஏர்லைன்ஸ் வந்துட்டு இன்றைக்கி மொத்தமாக ஃபுல்லாகவே இழுத்து மூடுறாங்க. ஸோ அதில் இருக்கிற ஜனங்கள்லாம் வந்து ஃப்ளைட்ஸ் இன்றைக்கி அவங்களுக்கு எமர்ஜென்சி கண்டிப்பாக அந்த ஃப்ளைட்டில் புக் பண்ணியிருப்பாங்க இல்லையா. ஸோ அவங்களோட டிக்கெட்ஸ் எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, அங்கே ஒரு 4-5 ஃப்ளைட்ஸில் அந்த மாதிரி கொஞ்சம் மாற்றி விடுவாங்க. அந்த ஒரு ரீசனால தான் இன்றைக்கி வந்துட்டு ஏர்போர்ட்லேயும் ரொம்ப க்ரௌடடாக இருக்குதுங்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த மாதிரி ஃப்ளைட் டிலே கூட இருக்குதுன்னாங்க. பட் வாட் எவர் இட் இஸ், நம்ம வந்து இப்போ நைட்டு மணி என்ன 10 மணி ஆகிடுச்சு. நம்ம 10 மணிக்கு இப்போ கிளம்ப போகிறோம். 11 மணிக்கு வருவாங்க. நம்ம வீட்டிலேருந்து கரெக்டாக 1 hour 45 minutes ஆகும்னு நினச்சிக்கோங்களேன். இப்போ நைட்டில் டிராஃபிக் இல்லை. 45 minutesல நம்ம வந்து ஏர்போர்ட் போக போகிறோம். அம்மா அப்பாவை பிக் பண்ணிட்டு வரலாம். I will come back home at like 1. I know 1 o'clock தான் நாங்கள் வீட்டுக்கு வருவோம். ஓகே, நான் வந்து வீட்டில் எல்லாம் டின்னருக்கெல்லாம் உங்களுக்கு கொஞ்சம் எடுத்துகிட்டும் போகிறேன். ஏன்னா உங்களுக்கு பசிக்கும்ல, அங்கே ஏர்போர்ட்லேயே நான் வாங்கி சாப்பிட சொன்னேன். பட் இந்த டைமில் எப்படி பசிக்கும். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பாடும் எடுத்துகிட்டு போகிறோம். ஸோ வாங்க எங்கள் கூட வாங்க, ஏர்போர்ட்டுக்கு போகலாம். அம்மா அப்பாவை பிக்கப் பண்ணிவிட்டு வரலாம். In a half mile, keep right onto terminals A or B or C. ஏண்டா I fell over. I was like, oh. No, I'm about to fall over. Oh my God. இது இந்த மாதிரி இதுக்கு முன்னாடி எப்போ நடந்துச்சு இது? நாங்கள் வந்துட்டு 11 வீட்டிலேருந்து செக் பண்ணப்போ கரெக்டாக 10 எத்தனை மணிக்குடா? Like 10:30. இல்லை 10:50க்கு வந்து லேண்ட் ஆகும்னு இருந்தது. அதனால அவசர அவசரமாக நாங்கள் வந்தோம். பட் இங்கே வந்து பார்த்தா தான் தெரியுது 11:15க்கு தான் லேண்ட் ஆகிருக்குது. ஸோ நம்ம அம்மா அப்பாங்கள்ட்ட வந்து கேரி ஆன் பேக் தான் இருக்குது, செக்இன் பேக் கிடையாது. ஆனாலுமே நம்ம வந்து இங்கே கன்வேயர் பெல்ட் பக்கத்தில் தான் நிற்கிறோம். பட் அவ்வளோ கூட்டம்லாம் உள்ளே இல்லை. பட் வெளியே பார்க்கிங் லாட்டில் நிறைய கூட்டம் இருக்கிறாங்க. இந்த இடத்துல ஃப்ரீயாக தான் இருக்குது. ரொம்ப மயான முடிய பின்னாடி. பாப்பாங்களுக்கெல்லாம் தூக்கம் வந்துருச்சு. ஏன்னா 11:40 ஆயிடுச்சுல்ல, அவங்களுக்கு பாவம் தூக்கம் வந்துருச்சு. நம்ம இன்னும் கொஞ்சம் நேரம் தான், டக்குன்னு வந்துடுவாங்கன்னு நினைக்கிறேன். சி move. No, I saw it. You saw him, right? I saw him first. I know, I saw you. Hey, only 2. Okay, go. Helping. I think we'll go out quick. आराम से अल्लाह अकबर, अल्लाह अकबर. Mama. अलैकुम सलाम. Get in the back. Get in. But you should go back. I know. She's at the back. I'm not going in back. ஜாக்கெட் எல்லாம் உள்ள இருக்குமா? உங்க ஜாக்கெட் எங்க? எப்பா Hello, Tata. Favorite fish.
ஓகே கரெக்ட் தான். உள்ள போ. உள்ள போமா நீனு. ஸோ ஃபைனலி நைட்டு 11:30 மணிக்கு வந்து லேண்ட் ஆனாங்க. கரெக்டாக நம்ம வந்ததுக்கும் அவங்க வந்து லேண்ட் ஆன டைமும் ஒரு 10-15 நிமிஷம் நம்ம வெயிட் பண்ணியிருப்போம்னு நினைக்கிறேன். வந்துட்டாங்க. லக்கேஜ் கூட அவங்களுக்கு வந்து ஐ திங்க் செக்இன் ஒன்றும் இல்லை. ஸோ டக்குன்னு வந்துட்டு வெளியே வந்த மாதிரி தான் இருந்தது. அப்புறம் வந்து நம்ம நெக்ஸ்ட் டே இது வந்து சாட்டர்டே ஈவினிங் வந்தாங்களா, கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு நெக்ஸ்ட் டே மார்னிங் எழுந்திரிச்சதுக்கப்புறம் ஒரு லைட் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டோம். நம்ம நியூ ஜெர்சியில் ஒரு ரொம்ப பாப்புலரான ஒரு மலையாளி பஃபே ரெஸ்டாரண்ட்டுக்கு தான் நம்ம இங்கே வந்திருக்கிறோம். இது எத்தனை பேர் நியூ ஜெர்சியில் போயிருப்பீங்கன்னு தெரியல. ரெஸ்டாரண்ட் பேர் வந்துட்டு அரோமா. லொக்கேஷன் வந்துட்டு சம்மர்வைல்னு நினைக்கிறேன். எனக்கு கரெக்டாக இடம் ஞாபகம் இல்லை. நான் வந்து செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வேணால் நான் ஷேர் பண்ணுறேன். அரோமா இந்தியன் ரெஸ்டாரண்ட்னு சர்ச் பண்ணாலே போதும். ஒரு டிப்பிக்கலான மலையாளி கேரளா பஃபே வந்துட்டு நீங்கள் சாப்பிடணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த ரெஸ்டாரண்ட் வாங்க. நிறைய சாய்ஸஸ் எக்கச்சக்கம் இருந்தது. ஸ்டார்டிங் ஃப்ரம் ஆப்படைசர்ஸ், ஆண்ட்ரேஸ், மெயின் ஆண்ட்ரேஸ், அதுக்கப்புறம் வந்து டெசர்ட்டாக இருக்கட்டும். ஆப்படைசர்ஸ்லேயும் வந்து சவுத் இந்தியனும் இருந்தது, அஸ் வெல் அஸ் நம்மளோட கேரளா ஆப்படைசர்ஸ் இருந்தது. பழம்பொரி, வடை, அதுக்கப்புறம் பஜ்ஜி, மிளகா பஜ்ஜி அதெல்லாம் இருந்தது. அப்புறம் வந்துட்டு ஆப்படைசர்ஸில் நான்வெஜ் ஆப்படைசர்ஸ், சிக்கன் 65, அதுக்கப்புறம் வந்துட்டு சிக்கன் அந்த சுக்கா அந்த மாதிரிலாம் வச்சுருந்தாங்க. ஆனால் மெயின் ஆண்ட்ரேஸ் தாங்க டாப்பு. எல்லா வெரைட்டிஸ், அதாச்சும் ஆப்பம், பரோட்டா, திருப்பி வந்துட்டு பிரியாணி, அங்கே கேரளா ஸ்டைல் ஆஃப் பிரியாணி, திருப்பி வந்துட்டு சிக்கன் பிரியாணி இருந்தது அன்றைக்கி, மட்டன் பிரியாணி இல்லை, வெஜ் பிரியாணி இருந்தது. வெஜிடேரியனுக்கும் நிறைய சாய்ஸ் இருந்தது. அண்ட் அந்த மெயின் ரைஸ் இருக்கும் பாருங்கள், அதில் அந்த கேரளா ரைஸ், அந்த பெரிய பெரிய ரைஸ் இருக்கும் இல்லையா, மட்டா ரைஸ் வச்சுருந்தாங்க. மீன் குழம்பு, அப்புறம் சாம்பார், அவியல், கூட்டெல்லாம் எக்கச்சக்கமான தோரன்ஸ் இருந்தது. வாழைக்காய் தோரன், அதுக்கப்புறம் வந்துட்டு சக்கை தோரன், திருப்பி கிழங்கு அவியல் இருந்தது. அப்புறம் வந்துட்டு மரிச்சினி கிழங்கு தோரன். அப்புறம் வந்து உங்களுக்கு பீஃப் பிடிக்கணும்னா பீஃப் ஸ்டியூ வச்சுருந்தாங்க, பீஃப் சுக்கா வச்சுருந்தாங்க, மட்டன் சுக்கா இருந்தது. ஸோ 1-2 வெரைட்டிஸ் கிடையாது. வெஜிடேரியனாக இருந்தாலும் சரி, நான் வெஜிடேரியன் இருந்தாலும் எல்லாருமே வந்துட்டு சூப்பரான சாய்ஸ் இந்த ரெஸ்டாரண்ட் போகிறதுக்கு. இன்றைக்கி வந்துட்டு பார்ப்பாங்க 2 பேரும் சாப்பிடல, ஏன்னா அவங்க வந்து இவ்வளவும் சாப்பிடுவாங்க தெரியல. வீட்டில் இருந்துகிட்டே அவங்க வெளியில் இன்னொரு ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட வச்சு இங்கே கூட்டிகிட்டு வந்தோம். ஸோ நான், அம்மா, அப்பா, ஸ்ரீதர், நாங்கள் 4 பேர் சாப்பிட்டோம். அப்பா அம்மா அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ரெஸ்டாரண்ட். ஏன்னா டிப்பிக்கலாக எங்கள் நாகர்கோவிலில் நாங்கள் சாப்பிட்ற மாதிரி இருக்கிற ஃபுட்டு, அந்த தேங்காய் எண்ணெய், நாங்கள் எடுத்துக்கிற அந்த கோகோனட்டோட போர்ஷன் எல்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, இங்கே அப்படியே நாங்கள் வந்து சாப்பிட்ட மாதிரி இருந்தது. நல்லா இருக்கா அம்மா? சூப்பராக இருக்கா? எது இப்போ எடுத்துகிட்டு வந்ததில் எது நல்லா இருக்கு? சிக்கன் கறி நல்லா இருக்கு. பரோட்டா நல்லா, பரோட்டா தான் எடுத்துகிட்டு வந்தேன். நான் எடுத்துகிட்டு வந்தேன். பரோட்டா ரொம்ப இருக்கு. நான் எடுக்கிறேன். உங்களுக்கு எதுமா நல்லா இருக்கு? எல்லாமே சூப்பராக இருக்கா? லிவர் நல்லா இருக்கா? லிவர் ஆக்சுவலாக பார்க்குறப்ப ஓகே தான். ஆனால் இது மசிச்சது வந்துட்டு வெங்காயம் போட்டிருக்கிறான். தட்ஸ் பட்டர் சிக்கன். டெசர்ட்டில் பார்த்தீங்கன்னா மேங்கோ கஸ்டர்ட் இருந்தது, திருப்பி வந்து அடை பாயசம், பால் பாயசம், அண்ட் அதுக்கப்புறம் குலாப் ஜாமுன் ரொம்ப வச்சுருந்தாங்க. அதுவும் நல்லா இருந்தது. ஸ்வீட் எல்லாமே நல்ல கரெக்டான குவான்டிட்டியில் இருந்தது. ஆனால் எங்கள் அம்மாவுக்கு வந்துட்டு ரொம்ப பிடிச்சது என்னென்னா, இன்றைக்கி அந்த சூரை மீனில் வந்து மீன் குழம்பு வச்சுருந்தாங்க, அண்ட் அந்த மட்டா ரைஸு, அதோடைய அவியல் ப்ளஸ் இந்த சக்கை கூட்டு இருக்கும் இல்லையா, அதுவும் வச்சுருந்தாங்க. அம்மா சொன்னாங்க சூப்பராக இருந்தது, சாப்பிட்றதுக்கே ஹெவியாக கூட இல்லை, கரெக்டாக நம்ம ஊரில் நம்ம வைக்கிற மாதிரியே டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா இருக்குன்னாங்க. ஸோ நானும் வந்துட்டு ஒரு பிளேட் எடுத்து சாப்பிட்டேன். நான் சாப்பிட்டேன். அந்த அவியல், அந்த மீன் குழம்பு நல்லா இருக்கும். மீன் குழம்பு, அவியல், திருப்பி ரசம், நல்ல புளிப்பானது. ஓ தேங்க்யூ. చూడు అమ్మ చూడు నా పెత్తారు చూడు ఏంటి చూడు నా పెత్తారు చూడు నా తంగ ఏడ నా అమ్మ ఏడ నా కప్పలు ఏడ ఇటు చూడు అక్క చూడు అక్క పట్టు నేను అన్ని ఇటు చూడు అమ్మా పాప ఇటు చూడు పాప అక్క పట్టునే చూడు గుడ్డక్క పట్టునే డుగ్గక్క ఏడబ్బా డుగ్గు గుడ్డు చెప్పు తాతయ్యలు తాతయ్య కూపుడు కన్నా అమ్మ తాతయ్య కూపుడు అమ్మ அன்பி இங்கு அம்மா இங்கு சரி சரி அந்த பெத்தா சரி உண்டு உண்டு ஏமே பங்காரு காது அம்மா யாரோட சரியா
இங்கே தயிர்ச்சி பண்ணுங்க சரி அவளுக்கு சவுண்டு சரிம்மா சரி சரி பண்ணு She's very angry. சரி டாட்டா தங்கம் இங்கே டாட்டா சரி டாட்டா அம்மா டாட்டா ஐயோ பாவம் Tata toda. சரி 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 பங்காரு சரி 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 பாருங்க ஆய் மட்டும் தான் இருக்கேன் சும்மா இரு. சரி பை இரு பார்க்கறேன் அண்ணி பார்க்கறேன் வச்சுட்டேன் Gotta spend it like the வச்சுட்டேன் இலை Stop it, Tata. Stop that. நீ சாப்பிடு அவன் கேப்போட கேப்பு கொட்ட முடியும் He has gray hair under his black. பின்ன நீ என்னடா நினைக்கிற He's old, sissy. I know. Get the message. ஏய் உனக்கு காலையில் Tata's 67. ஸ்கூலுக்கு போடாமா No, he's not. ஆ He's 65. 6. Stop! No other! ம் நம்ம 4 பேர் படுக்க முடியாது Naikada. Look. மத்தியானம் பார்த்து போ ஆமா பின்ன We can make the sides. Let's do pinkies. அம்மா நின்னதே படுக்க முடியல மத்தியானமே Do one in the back and then, yeah. Guys, okay, just lift it up like. Okay. நீ தாத்தாக்கு இந்த லிப்பாம் இருக்கா முதல்லாம் புண்ணாரு Gotta spend it like the. Real Vaseline in his hair. ஏடா Stop and the torada. Una side torada ida panele. Wait to see, I'll close this one. சும்மா இருக்குமா Ah! Okay, I got one torada. எப்ப நீங்க பெருசா கேட்கிற முடி 4 முடி Wait, I'll go. விஜய் படத்துல வருது Wait, Amma, she's getting hair ties. வேற எது எப்ப நீங்க எனக்கு காலி முடி அம்மா எனக்கு Wait, should we make like buns? தாத்தாவுக்கு தூக்கம் வந்துட்டு நீ தலைய Wait, we should make buns. தலையை தலைமை தூக்கம் வந்துடும் அவன் என்னமா சொல்லுவான்லம்மா இந்த விஜய் படத்துல ஒருத்தன் அவன் பேர் என்னது யாரு இந்த கில்லி படத்துல தாமு ஓட்டேரி நரி ஒற்றை I did it. Oh my god, I'm so We can do, I think we should do pigtails. இதுல எல்லாம் ஒப்புவதான் 2 பேரும் நல்லா இருக்கு எப்ப நீங்க ரெடியா இருந்துக்கோங்க அவன் எடுத்துட்டு வர அங்க இருந்துட்டு So we only need 2 hair ties. We're doing pigtails. அப்ப திட்ட போறாங்க போய் Hey, படுல Amma. போங்க Wait, we should do clips. And then I'll do the ties, okay? இது உங்களுக்கு வாங்கி கொடுத்தா நீ தாத்தா வச்சுன்னா Let's do piggies. So Sorry, let's ready? do the எப்பா கொஞ்சம் Oh, he's so cute. Can you move piggy on the other side? I'm not done this side though. You can. ஏய் Okay, என்னடா பண்றீங்க சை 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 ஏன் he looks great. Perfect. I'll try one in the back too. That's so green, nice and bold. God, actually, we இங்க should. பாரு Think like. Okay, yeah. I'm not going crazy. Tata, stop! மோ மோர்மா Wait, no, I'm doing it. Do something. இதுக்கு முன்னாடி எங்கள் அம்மா வீடியோ காலில் பேசிகிட்டு இருந்தது வந்து என் தங்கச்சி பாப்பா கூட தான் இப்போ 5 மாதம் ஆயிடுச்சுல்ல இவ்வளோ நாள் இவங்க கையில் கூடயே இருந்துட்டு இப்போ ஒரு 10 நாள் வந்துட்டு பாப்பா நல்லா தேடுறா அவளுக்கு இப்போ நல்ல முகம் தெரியுது அந்த அந்த ப்ரெசன்ஸ் வந்துட்டு வீட்டில் வந்துட்டு ஏதோ ஒன்று மறையுது அவளுக்கு ஏதோ ஒன்று தெரியுது நல்ல வீடியோ காலில் இவங்க பார்த்ததும் அந்த சவுண்டு கேட்குறப்ப அவளுக்கு ஓ இங்கே இல்லை போல் வேறு எங்கேயோ இருக்கிறாங்க நல்லா புரிஞ்சுக்கிட்டு பாப்பா முகத்தை தேடிட்டு இருந்தால ஸோ அதான் வீடியோ காலில் பேசிகிட்டு இருந்தாங்க உங்கள் எல்லாத்துக்கும் தெரியும் நாங்கள் எங்கள் வீட்டில் வந்துட்டு எங்கள் அம்மா தெலுங்கு பேசுவாங்க எனக்கும் என் தங்கச்சிக்கும் எங்கள் அப்பாவுக்கும் தெலுங்கு புரியும் பட் நாங்கள் பேசுகிறது கிடையாது அப்புறம் எங்கள் மாமியார் மாமனாராக இருக்கட்டும் இல்லை என் தங்கச்சியோட மாமியார் மாமனார் அவங்க எல்லாருமே தெலுங்குல தான் பேசிக்கிடுவாங்க நாங்கள் மட்டும்தான் அந்த தமிழ் கேட்டகரி இப்போ ஸ்ரீதராக இருக்கட்டும் இல்லை எங்கள் மச்சான் அப்புறம் வந்துட்டு என் பிரதர்லாவும் சூப்பராக தெலுங்கு பேசுவார் எங்கள் அம்மா கிட்ட அவர் வந்து தெலுங்கு தான் பேசுவார் நாங்கள் எல்லாம் மட்டும்தான் அந்த தமிழ் கோஷ்டிங்க தமிழ்லேயே பேசிக்கிடுவோம் இது வந்து குடு போன வீடியோலையும் இதுக்கு முன்னாடி வந்திருந்தப்பவும் ஷேர் பண்ணியிருப்பேன் எங்கள் அப்பா வந்துட்டாலே அவங்க 2 பேருக்கும்
எப்படா வருவாங்க அந்த முடியை, அது 4 முடியை பம்பரமாக ஆக்கிறதுக்கு வெயிட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இன்றைக்கும் அப்படி தான் இருக்கிற கிளிப்பெல்லாம் வச்சுட்டு பாவம் முடி அவ்வளோத்தையும் பிச்சு எடுத்துட்டாங்க. இது வாட்ஸ்அப் பண்ணிருக்கு உங்களுக்கு. ஸ்டாப் பண்ணு. ஏய் இருடா. கையடா. அது ஒண்ணு. அவர் சோட்ட சப்புன்னு வைக்க அப்படியே. ஸ்டாப். கையா. எடோ. Ew, you're so nasty. All your stuff. சரி. பிரமாதமாக இருக்குப்பா. Somebody fix We need to... Making a fit always works, doesn't it? Tottada nane slap pannade nee tottada. Tottada. Kaya? Ega. I think a lot of our clips are gone because of him. தடி. Because he started taking the piggies. Here's some clips. Stop panna tata. நாளைக்கு நைட் பண்ணலாம், இன்னைக்கு போதும். No, mama. Tata, stop. கண்ணை குத்திராதடா. I hope I do. கிரி 4 முடி இருக்கு இங்க பின்னால. Sis, stop. Let's try to make it nice and Oi. original. Now one here too. Sis. இதெல்லாம் தாங்க ஃபன் மெமரிஸ். நிறைய பேர் நீங்கள் கமெண்ட் பண்ணுவீங்க, என்ன உங்கள் பிள்ளைங்க இப்படி பேசுகிறாங்க, அப்படி தாத்தா உங்களுக்கு கூட ரெஸ்பெக்ட் கிடையாது. அந்த மாதிரிலாம் இல்லைங்க. இந்த மாதிரி ஃபன்னு மெமரிஸாக இருக்கட்டும், இல்லை இந்த மாதிரி டைம் திருப்பி நம்ம வந்து நினச்சா கூட நமக்கு வந்துட்டு அமையாது. எனக்கு வந்து ஒவ்வொரு நிமிஷமும் இது வந்து அவ்வளோ ப்ரெஷியஸான மொமெண்ட். இப்போ நீங்கள் வந்து இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம யூடியூப்லேயா இருக்கட்டும், இல்லாட்டும் என்னோடய கேலரிலையாக இருக்கட்டும், பியூட்டிஃபுல் மெமரிஸ். நான் ரொம்ப ரசித்தேன். எங்கள் அப்பாவும் அதை விட ரசிப்பாங்க. எங்கள் அப்பா வந்து அந்த பிள்ளைங்களை விட்டுருவாங்க, இப்போ வீடியோக்காக வந்துட்டு அது எதும்பாங்க, பட் ஆக்சுவலி நல்லா ரசிப்பாங்க. அவங்க 2 பேருக்கும் ஹேர் கிளிப்பாக கொடுத்துட்டு விளையாடுறதுக்கு அப்படியே 3 பேர் அங்கே இங்கேயும் ஓடிட்டு தான் இருப்பாங்க. இந்த மாதிரி சந்தோஷமான மொமெண்ட்ஸ் இதெல்லாம் நான் என்ஜாய் பண்ணுறது மட்டும் இல்லாமல் உங்களுக்கும் நிறைய பேர் நீங்களும் ஃபேமிலி அதுக்கப்புறம் வந்துட்டு அம்மா அப்பா இங்கே வர முடியாமல் மிஸ் பண்ணுவீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கும் வந்துட்டு ரொம்ப ரிஃப்ரெஷிங்காக இருக்கும்னு நம்புகிறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச்சுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக், ஷேர், கமெண்ட், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளைக்கு இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.